இளைஞர்களுக்கு ஒன்றிய அரசு வேலைவாய்ப்பு தராமல் வஞ்சிப்பதை கண்டித்து பதாகைகள் ஏந்தி கோஷமிட்டு திருவாரூர் மாவட்ட குழு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்ட குழு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் மோடி அரசு ஒன்றிய அரசு துறைகளில் பல லட்சம் பணியிடங்களை பறித்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு துரோகம் செய்ததை கண்டித்தும் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒன்றிய அரசின் காலி பணியிடங்களை தமிழ்நாட்டு இளைஞர்களை கொண்டு நிரப்பிட வலியுறுத்தியும் பதாகைகளை ஏந்திய கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இதில் கோரிக்கைகளாக தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே, வங்கி, அஞ்சல், தொலைத்தொடர்பு துறைகளில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு 1 லட்சம் பணியிடங்களை பறித்ததை கண்டித்தும் பாயிண்ட்ஸ்மேன் பணிக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து பணி நியமனம் வழங்கிட வேண்டும். தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த சட்டம் இயற்றிட வேண்டும். தங்களையும் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒன்றிய அரசு துறையில் காலி பணியிடங்களை தமிழ்நாட்டு இளைஞர்களை கொண்டு நிரப்பிட வேண்டுமென்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டமானது அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் திருவாரூர் மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில், மாவட்ட செயலாளர்கள் சரவணன், வீரபாண்டியன் முன்னிலையில் பொருளாளர்கள் கோபி, சேக்தாவூத் உட்பட 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்காமல் வஞ்சித்து வரும் மோடி அரசு, ஒன்றிய பாஜகவை கண்டிக்கிறோம். மோடி அரசு இளைஞர்களுக்கு வேலை கொடு, படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை கொடு. போராட்டம் இது போராட்டம். ஏஐஒய்எஃப் சார்பாக நீதி கேட்டு போராட்டம். வெல்லட்டும் சிறக்கட்டும். வஞ்சிக்காதே தமிழக இளைஞர்களை வஞ்சிக்காதே. தமிழக வேலை கொடு. இந்திய அரசே, ஒன்றிய அரசே நிரப்பிடு. ரயில்வே துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடு. அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் இன்று திருவாரூர் ரயில் நிலையத்திற்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். ரயில்வே, வங்கி, அஞ்சல் துறை உள்ளிட்ட துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை தமிழக இளைஞர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும் என்கிற கோரிக்கையினை வலியுறுத்தி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் பல்வேறு கட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். ஒப்பந்த பணியாளர்கள், தனியாரிலே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, குறைந்த ஊதியத்தில் பணி செய்கிறார்கள் என்ற பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வைத்துள்ளோம். ஊழியர்களுக்கு அதிகப்படியான பணிச்சுமை இருக்கிறது. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் வீதியில் போராடுகிற நிலை இருக்கிறது. இதையெல்லாம் மத்திய அரசு உடனடியாக கணக்கில் எடுத்துக்கொண்டு படித்த இளைஞர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ப உரிய வேலையை வழங்கிட வேண்டும் என்று அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம். பேரு பாலமுருகன், AOF மாவட்ட தலைவர்.